மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஒரு ஜூலை மந்த்தை மேக்ஸ் மந்த்தை அனௌன்ஸ் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனலில் டார்கெட் 1000ன்னு சொல்லிட்டு ஒரு மந்தில் ஒரு 1000 கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோஸ் ஆனாலும் சரி, ஷார்ட்ஸ் ஆனாலும் சரி, உங்கள்ட்ட ஒரு 1000 கொஷினை இந்த மாதத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு 10 கொஷின்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்பவும் நம்ம ஒரு 10 கொஷின் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் லைனோட ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, 100வது முறை விழுந்தவனிடம் பூமி முத்தமிட்டு சொன்னது, நீ 99 முறை விழுந்து எழுந்தவன் என்று அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு லைன். அதாவது தோல்வி அப்படிங்கிறது எப்போவுமே தோல்வி இல்லை, அதுவும் இன்னொரு வெற்றிக்கான துவக்கம் அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம எப்போவுமே ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, நம்ம கொஷின்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷின் 5/7 சொல்லிட்டு ஒரு 5 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்குவல் டு 5/y இருக்கு. இதில் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதா நமக்கான கேள்வி. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5/7 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள நமக்கு 1 + 1 + 1 + 1 + 1 அப்படிங்கிறது இருக்கும். ஈக்குவல் டு 5/yன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 5/7 இன்ட்டு இங்கே ஒரு 5 கிடைக்குமா, 5 ஈக்குவல் டு 5/yன்னு எடுக்கிறோம். ஆக்சுவலாக 5 இப்படி இருந்துச்சுன்னா இதோட பவரில் என்னதான் இருக்கா அர்த்தம்னா 1 இருக்கதா அர்த்தம். இப்போ நம்ம a/m இன்ட்டு a/n ஈக்குவல் டு a/m + n அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி படி இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்கிறதுனால பவர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 5/8 ஈக்குவல் டு 5/yன்னு இருக்கிறோம். இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ 8ன்னு எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா இதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. a/x ஈக்குவல் டு a/y இருந்துச்சுன்னா x ஈக்குவல் டு yன்னு எழுதிக்கலாம். அதாவது ரெண்டு பேஸும் ஈக்குவல்ல ஒரே மாதிரி இருக்கும்போது அதோட பவரை நம்மளால ஈக்குவல் பண்ணிக்கிட முடியும். சரிங்களா? அடிமானம் சமமாக இருந்து அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுக்க நம்மளால ஈக்குவல் பண்ணிக்கிட முடியும். அந்த வகையில் இங்கே கிடைக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 8 அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா சிம்பிளிஃபிகேஷன்லேயே x + 1 = 8 ஈக்குவல் டு 3.75 = 7 இருக்கு. இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ x + 1 /y எடுத்துக்கலாம். 8 ஈக்குவல் டு 3.75 divided by 7 எடுத்துக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? 7 into x plus 1 equal to 8 into 3.5. இது எப்படி ஈஸியாக பெருக்கலாம்னா 8 into 3 24 வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே 8 into 0.75 8 into 0.75 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 into 0.75 போடுங்க. 75ன்னு வச்சுக்கோங்களேன். 2 75 150, 3 75 நமக்கு 4 75 நமக்கு 30,000 300,000. 75னா 300 ஆகும். அப்படிதானே? அப்போ அதன்படி பார்க்கும்போது இங்கே எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா டபுள் பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 4 into 0.75 நமக்கு 3 அப்படின்னு வரும். இப்போ அதே 8 போட்டிங்கன்னா டபுள் ஆக்குனீங்கன்னா 6 கிடைக்குமா? அப்போ 24 + 6 எவ்வளோ போட்டுக்கலாம்னா 13 போட்டுக்கலாம். அப்போ இங்கே 30 வந்துடும். இப்போ 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7x + 7 = 30. அப்போ 7xோட வேல்யூ இது இங்கே மைனஸ் போகல 23 வருமா? 23/7 போட்டுக்கலாம். 23 இது இங்கே மைனஸ் போகல நமக்கு 7x = 23 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 23/7 எடுத்துக்கலாம். இப்போ ஆன்சரை செக் பண்ணலாம். ஆன்சர் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்னா 23/7 கலப்பு பின்னத்துக்கு மாத்திரம். அப்போ இதில் 3 7s are 21, பேலன்ஸ் 2/7 எழுதிக்கலாம். அப்போ 3 2/7 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி போர்ட் மாஸில் ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா பாரை தான் பி போர்ட் மாஸ் சொல்லுவோம் இல்லையா, அதன்படி சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாரை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை இது சால்வ் பண்ணணும். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிவிஷன் இது செகண்ட், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, அதுக்கப்புறமா வெளியில் இது ஃபோர்த்து, லாஸ்ட்டு இது ஃபிஃப்த்தாக சால்வ் பண்ணணும். ஓகேவா? அந்த வகையில் பார்த்தோம்னா இங்கே ஒன்று இருக்குது ப்ளஸ் 6th. அப்போ இங்கே சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20 ப்ளஸ் இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 16 வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே இது ரெண்டையும் பெருக்கணும்னா 18 மைனஸ் இங்கே டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். அப்போ இதில் 20 ப்ளஸ் இதில் 16 ப்ளஸ் 16 வருமா? இப்போ இங்கே 20 16 + 16 32 வரும். அப்போ 20 + 32 நமக்கு 52 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஆன்சரில் ஆப்ஷன் சி 52 அப்படிங்கிறது. ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் படி தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை.
அடுத்ததான் பின்னத்தில் போர்ட்மாஸ் ரூல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ இதன்படி போர்ட்மாஸ் ரூல் பெருக்கல் பண்ணிட்டு தான் ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணணும். இங்கே இந்த 3 தான் இருக்குது, பெருக்கல் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பெருக்கல்ல எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா ப்ளஸ் மைனஸ்க்கு போகலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணோன்னா -6/35 அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணுறது எதுவும் இல்லை, இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 2 இருக்கா? அப்போ இதில் 1/4 அப்படிங்கிறது போட்டுக்கலாம். அடுத்ததான் 7 ப்ளஸ் 1/35 அப்படிங்கிறது போட்டுக்கலாம். சரி, அப்போ இதில் எல்சிஎம் என்ன கிடைக்கும்னா 35க்கும் 4க்கும் எடுத்தோன்னா 35 4. இது ரெண்டுமே சார்பகா என்ன, இது ரெண்டையும் பெருக்கினா கிடைச்சிரும். அப்போ 2 35 70. அப்போ 4 பார்த்தோம்னா நமக்கு 140 வந்துடும். அப்போ 140 போட்டுக்கலாம். 140. இங்கே பார்த்தோம்னா இதை 35 4ஆல் பெருக்கணும்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 140 கிடைக்கும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கலாமா? -24 அப்படிங்கிறது வரும். மைனஸ் இதில் 4 இருக்குது, 4 × 35 போடணும். மேலே 35 போட்டுக்கலாம், ப்ளஸ் இங்கே 4 போட்டுக்கலாம். இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா -59 வரும். இங்கே 4. அப்போ இதில் -55/140 அப்படிங்கிறது வரும். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 11, இங்கே 28. அப்போ -11/28 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஆன்சரில் ஆப்ஷன் பி, -11/28 அப்படிங்கிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்ததாக சிம்பிளிஃபிகேஷன்லேயே கொஞ்சம் நம்ம ரொட்டீனாக பார்க்குறதுலேருந்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய கேள்வி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக m/a/m/b இருக்குது, ஹோல் பவர் a + b அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி m/b/m/c ஹோல் பவர் b + c. அதே மாதிரி இங்கே பவரில் c a இருக்குது, இங்கே c + a இருக்குது, லாஸ்ட்டாக 1/mன்னு இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். இங்கே பாருங்கள், a/m a/n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ரெண்டுமே டிவிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா a/m-n அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? பெருக்கல்ல இருந்தால் எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி டிவிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுக்கான ஆர்டர் m/a - b ஹோல் பவர் a + b அப்படின்னு எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு டேர்மு. இன்ட்டு செகண்ட் டேர்முக்கு அதே மாதிரி போடும்போது m/b - c ஹோல் பவர் b + c அப்படின்னு போடுறோம். இன்ட்டு அடுத்ததாக m/c - a கிடைக்கும், ஹோல் பவர் c + a இருக்கு, இன்ட்டு 1/m போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா a/m ஹோல் பவர் என்னன்னா ப்ராப்பர்ட்டி a/m × n அப்படிதானே? ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறோம்னா மேலே பவர் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே c - a c + a வா, இதே மாதிரி இங்கே பாருங்கள் மைனஸ். அப்போ இங்கே இந்த ஃபார்முலா எதுபடி நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா a² - b² ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுபடி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுதான் நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், a + b × a - b அப்படின்ட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா m/a² - b² எழுதுகிறோம், இன்ட்டு m/b² - c² எழுதுகிறோம், இன்ட்டு m/c² - a² எழுதுகிறோம். ஃபைனலாக இங்கே நமக்கு 1/m அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் பேஸ் எல்லாமே mல தான் இருக்குது, பவர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கல்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த வகையில் போட்டோம்னா m/a² + b² மைனஸ் அடுத்து ப்ளஸ் b² - c² ப்ளஸ் c² - a² இன்ட்டு 1/m அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், ப்ளஸ் a² - a² கேன்சல், -b² + b² -c² + c² எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே m/0 அப்படின்னு அர்த்தம், இன்ட்டு 1/m போட்டுக்கலாம். அப்போ எனிதிங் பவர் 0 1 × 1/m 1/m தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சருங்கிறது 1/m அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்த கேள்வி, x² - 25 / x + 3 என்பதை x + 5 / x² - 9 வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய ஈவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது டிவைட் பை இது போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இப்போ ரீசன் கொஷினில் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இங்கே இது ரீசன் கொஷின் தான். இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி இது புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி இந்த மாதிரியே வேர்டிங்ஸில் இருக்குது. ஆனால் இப்போ கேட்கும்போது இதுக்கு இடையில டிவிஷனே கொடுத்து கேட்டிருக்காங்க சிம்பிளிஃபிகேஷனில். சரி, அப்போ இங்கே பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்கா, இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு இங்கே 5 ஸ்கொயர்னு மாற்றிடுறோம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு போட்டுக்கலாமா? அப்போ எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிற முடியும். டிவைடட் பை இங்கே எக்ஸ் பிளஸ் 3 போட்டுக்கலாமா? இப்போ இங்கே என்ன போட்டிருக்கோம்னா டிவிஷன் போட்டிருக்கோம். ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இந்த டேர்ம் தலைகீழாக மாறுமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்னா 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த 3 ஸ்கொயர்னா என்னவா மாறிடும்? எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். டிவைடட் பை கீழே என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ் பிளஸ் 5 அப்படிங்கிறது போட்டுக்கலாம். நம்மளோட சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம முன்னாடியே இந்த சம் பார்த்துருக்குறோம். அப்படி தானே? முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் டைரக்ட் டிவிஷனில் கொடுத்து இதை கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல், எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 3 கேன்சல். அப்போ ஃபைனலாக என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சரில் ஆப்ஷன் பி எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 அப்படிங்கிறது. அடுத்ததான் ரெண்டு டேர்மையும் அப்படியே ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆட் பண்ணிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. டிவைடட் பை இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். காரணிப்படுத்துக முறைப்படி ஏற்கனவே நம்ம சென்டமேக்ஸ் கிளாஸில் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில கண்டென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸானால் டேரெக்டாக போக மாட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் தான். ஆனால் இதுக்கான இன்னும் டீட்டெயில் நோட்ஸ் எல்லாமே நம்மளோட சென்டமேக்ஸ் கிளாஸில் இருக்குது. நிச்சயமாக அதை போய் ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்கள். சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்லாம் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு மெத்தடுக்குமே போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, பார்க்கலாம். இப்போ இதில் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 3 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கணும். அப்போ இங்கே 1,2 போடலாமா? ஆட் பண்ணால் 3 வந்துடும், மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துடும். அப்போ இங்கே டேர்ம் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் இங்கே மேலே எக்ஸ் மைனஸ் 3யா, எக்ஸ் மைனஸ் 3 போட்டுக்கிறோம். கீழே இங்கே ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு -2 வரணும், மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு -3 வரணும். அப்போ இங்கே எப்படி போடலாம்னா 1,3 நம்பர் சிம்பிளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிருமா? அப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி போடுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா +2 கேன்சல், -3 கேன்சல். அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும், மேலே 1 இங்கேயும் 1 அப்படி தானே? அப்போ ஆட் பண்ணும்போது 1 + 1 2 வந்துருமா? 2/x + 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி 2/x + 1 அப்படிங்கிறது. ஓகே, ஃப்ராக்ஷனில் போர்ட் மாஸ் ரூல் எல்லா சிம்பிளுமே இருக்குது. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கவனமாக சால்வ் பண்ணணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார் இருக்கா, இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அரை கால் முக்கால்லாம் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே வேல்யூ போட்டுருங்க. அங்கே இருந்துக்கிட்டு எல்சிஎம் எடுத்துலாம் பார்க்க வேண்டாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு -1/3 எழுதிக்கலாம். மைனஸ் இதில் 1 டிவிஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு பண்ணிடுறோம். பண்ணோன்னா 10/21 வருமா? 10/21. அடுத்ததாக +8 மைனஸ் இங்கே ப்ராக்கெட் இருக்குல்ல 5 மைனஸ்க்கு பார் இல்லை, நம்பருக்கு இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு மட்டும் தான் இருக்குது. 1/2 ஹாஃப் மைனஸ் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குவார்ட்டர் கால் தான் வரும். கால் இங்கே போட்டுக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் பார்த்தோம்னா -1/3 மைனஸ் இங்கே 1 × 21/10 அப்படின்னு சொல்லி எழுதிக்காங்க. இதை இன்ட்டாக மாற்றிட்டு இதை நான் மாற்றிருக்கிறேன். +8 மைனஸ் இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா இங்கே 20 -1 19 அப்படி தானே? 19/4 டைரெக்டாக இங்கே எழுதிக்கோங்க 19/4 அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா -1/3 மைனஸ் இதில் 21/10 +8 -19/4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்போ இதில் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா -1/3 மைனஸ் இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இப்போ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன வரும்? 20 வந்துடும். 20 எடுத்தோன்னா பவரில் 2ஆல் பெருக்கணும்னா இங்கே 42 ப்ளஸ் இங்கே 20ஆல் பெருக்கணும்னா 160. அடுத்ததாக இங்கே -2ஆல் 5ஆல் பெருக்கணுமா? 5ஆல் பெருக்கணும்னா 50 ஒரு 45 95 ஆச்சு.
95. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 160, 160 ஒரு 42, 202, 202ல் 95 போச்சு அப்படின்னா 7 0 1 107 வரும். அப்போ இங்கே 107 டிவைடட் பை 20 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கப்புறமா இதில் 3க்கும் 20க்கு எடுத்தோம்னா 60 நமக்கு எல்சிஎம். 20ஆல் பெருக்குனீங்கன்னா -20, இங்கே -3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 321 அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபைனலாக -341 டிவைடட் பை 60 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இது நீங்கள் கலப்பு பின்னத்தில் எழுதினீங்கன்னா 5 60 300 மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே 41 டிவைடட் பை 60 போட்டுக்கலாம். அப்போ -5 41 by 60 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரில் ஆப்ஷன் ஏ. -5 41 டிவைடட் பை 60 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இப்படி தான் பண்ணணும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இப்போ நானே உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை இன்னுமே சிம்பிளாக பண்ண முடியும். ஸ்டெப்ஸை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு புரியணுமேனா இன்னும் எழுதியிருக்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸாம் கொஷின்லாம் பண்ணும்போது சின்ன சின்ன ஃப்ராக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப எல்சிஎம் எடுத்து அந்த மாதிரிலாம் டைம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணி ஸ்டெப்ஸு சின்னதாக குறைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இந்த கொஷினுக்கு ஃபைனலாக நமக்கு கலப்பு வினத்தில் -5 41 by 60 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைச்சிருக்கு. அடுத்த கொஷின் 29வது கேள்வி பார்த்தோம்னா x = -1/1 அப்படியே நமக்கு போயிட்டு இருக்கு. -1/1 அடுத்து ஸ்கொயரு கியூபு பவர் 4 5 6ன்னு சொல்லிட்டு எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அப் டு 25 டேர்ம்ஸ், அதாவது ப்ளஸ் -1/25 வரைக்கும் இருக்கும். அப்படிதானே? சரி, அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா -1, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே அதுதான் வித்தியாசம். இங்கே எல்லாமே ப்ளஸில் சேர்ந்துருந்துச்சு, இங்கே ப்ளஸ் மைனஸ்னு மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி கொடுத்துட்டு என்ன கேட்டுருக்காங்கன்னா அப் டு 25 டேர்ம் வரைக்கும். அப்போது 25வது டேர்ம் எப்படி இருக்குன்னா ப்ளஸில் தான் இருக்கும், -1/25. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒற்றைப்படை எண்ணுக்கு முன்னாடிலாம் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் x² + y² வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா -1/1 1. ஓகேவா? சரி, -1/1 -1. அடுத்து இங்கே -1² +1 வரும். அதாவது உள்ள நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னா, நெகட்டிவ்ல வேல்யூ இருக்குது அப்படின்னா பவரில் ஆட் நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் தான் கிடைக்கும். இதே உள்ள நெகட்டிவ் நம்பர் இருக்குது பவரில் ஈவனில் இருந்துச்சுன்னா இங்கே நமக்கு ப்ளஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான். அப்போ இங்கே -1 வரும், இங்கே +1 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் -1 அடுத்து +1 இப்படி நமக்கு போய்கிட்டே இருக்குமா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2வது டேர்ம் கேன்சல் ஆயிடும், 3வது டேர்ம் 4வது டேர்ம் கேன்சல் ஆயிடும். இப்படி நமக்கு கேன்சல் ஆகிக்கிட்டே வரும். அப்போ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 இப்படி தானே போகுது. அப்போ இதில் 23வது டேர்ம் -1/23யும் இங்கே என்ன இருக்குன்னா இதுக்கான வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும், -1 கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் 24க்கு +1 கிடைச்சிருக்குமா? இது ரெண்டும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக -1/25னா -1 மட்டும் நமக்கு இருக்கும். அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், எல்லாமே கேன்சல் ஆயிரும்ல. அடுத்து இங்கே வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே தான், -1. இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே +1 கிடைக்கும். ஆனால் இங்கே வெளியில் மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே -1 வரும். அதே மாதிரி இங்கே பவரில் 3 இருக்குது, வெளியில் ப்ளஸ் இருக்குது, -1. அதே மாதிரி உள்ள ப்ளஸ் கிடைக்கும், ஆனால் வெளியில் மைனஸ் இருக்குது, -1. இப்படியே நீங்கள் போட்டு -125 வரைக்கும் போடுவீங்க. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட வேல்யூ, இங்கே நான் எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் எழுதியிருக்கேன், எக்ஸ்னா. ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -25 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ -25 அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்னா x² + y². அப்போ -1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -25 தி ஹோல் ஸ்கொயர் எழுதணும்னா 1 ஸ்கொயர் பண்ணோம்னா -1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, -25 ஸ்கொயர் பண்ணோம்னா +625 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 626 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா +626 அப்படிங்கிறது. இது கவனமாக பண்ண வேண்டிய கொஸ்டின். இதே மாதிரி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம்ல 100 -3 -2 -4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசி +1 +2 இடையில 100 - 100ன்னு ஒரு டேர்ம் வரும்னு சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக எடுத்து பண்ண வேண்டிய கொஸ்டின். அதுவும் அந்த கொஸ்டின் சாம்பிள் தான் இதுவும். அடுத்ததான் இந்த கொஸ்டினுக்கு
மல்டிபிள் ரூட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் டேர்ம் பார்க்கலாம். இது பக்கத்தில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய வர்க்க எண் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ரூட் எடுத்தால் போதும். அப்போ 49னா இதுக்கு அடுத்து வரக்கூடியது நமக்கு இதுவே 7. இதுக்கப்புறம் இப்போ என்ன வந்துடும் 64, 8 வந்துருமா. அப்போ ஆன்சர் என்னன்னா 8. இல்லை ப்ரொசீஜர் படி போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா 81க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 9, ப்ளஸில் இருக்கா இது கூட ஆட் பண்ணலாம் 25, 25க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 5, இது கூட ஆட் பண்ணலாமா 225, 225க்கு நீங்கள் ஆட் பண்ணி ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 15, இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 64 கிடைக்கும். 64க்கு ரூட் எடுத்தோம்னா 8. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு செட்டில் 21 to 30 ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம். பார்க்கல 10 கொஷின் மாதிரி தான் தெரியும். ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய சோர்ஸாக இது மாறும். சென்டமேக்ஸ்க்கு சொன்ன மாதிரியே தான் நிச்சயமாக இது ஒரு பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். எப்படி சென்டமேக்ஸ் நம்ம பண்ணும்போது பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்களோ அதே மாதிரி இது பண்ணும்போது பிவிக்யூ ப்ளஸ் RS அகர்வால் இருக்கக்கூடிய நிறைய கொஷினும் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஓகேவா? ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம போய்க்கு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த சீரீஸில் பார்க்கலாம். ஏன் 10-10 கொடுக்குறீங்க அப்படின்னா வீடியோ சின்னதாக இருக்கும், நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஒரு நாளில் அதாவது பெரிய 1 hour 2 hour போடலாம், ஒரு 50 கொஷின் ஒரே இதில் போடலாம். ஆனால் அவ்வளோ லென்த்தாக இருந்துச்சுன்னா பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? கொஷினை ஸ்கிப் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான இடையூறு எதுவுமே வேணாம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன் நான். நீங்கள் எதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.